எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ எ ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஆயுள், ஆரோக்கியமும், சகல சௌபாக்கியமும் கிடைக்க கடவுளை பிரார்த்திக்கிறேன். இன்னைக்கு நான் வந்து ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விலாகில் வந்தேன். ஒரு குருகுலத்தில் வந்து ஒரு குரு வந்து தன்னுடைய சீடர்களுக்கு வந்து பாடம் எடுத்துகிட்டு இருந்தாராம். அந்த பாடம் எடுத்த முடிவில் அந்த குரு சொன்னாராம், உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னை கேளுங்க அப்படின்னு சொன்னாராம். அப்போது வந்து அந்த சீடனில் வந்து ஒரு சீடன் எழுந்து நின்று, குருவே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொன்னாராம். என்னப்பா அந்த சந்தேகம் அப்படின்னு குரு கேட்டாராம். பூனை வந்து நல்லதா இல்லை கெட்டதா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு குரு சொன்னாராம், சரி பூனையோட பற்கள் நல்லதா இல்லை கெட்டதா, அதுக்கு நீ பதில் சொல்லு அப்படின்னு கேட்டாராம். இவர் என்னடா நம்ம ஒன்று கேட்குறோம் அவரும் ஒன்று சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புரியாமல் அந்த சீடன் வந்து அங்கேருந்து போயிட்டாராம். ராத்திரி முழுக்க அவர் கூட இருக்கிறாங்களே சீடன், அவங்கக்கிட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டேயுமே அந்த சீடன் கேட்டாராம். இதேமாரி குரு வந்து பூனையோட பற்கள் நல்லதா இல்லை கெட்டதான்னு கேட்டார். உங்களுக்கு யாருக்காவது விடை தெரியுமான்னு கேட்டப்போ யாருக்குமே எதுவுமே தெரியலையாம். மறுநாள் அந்த சீடன் வந்து குருக்கிட்டேயே போய், குரு எனக்கு நீங்கள் கேட்டதுக்கான விடை தெரியல, நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அந்த குரு சொன்னாராம், பூனையுடைய குட்டிக்கு வந்து தாய் பூனையை தான் சார்ந்திருக்கும். ஸோ அப்போது வந்து அந்த தாய் பூனை வந்து தன்னோட குட்டியை தன்னுடைய பற்களால் மென்மையாக ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எடுத்து செல்லும். அப்போது அந்த குட்டிக்கு வந்து தாய் பூனையுடைய பற்கள் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அதே தாய்ப்பூனை தன்னுடைய பற்களால் எலியை வந்து கொன்று சாப்பிடுது. எலியை பொறுத்த வரைக்கும் அந்த தாய்ப்பூனை அந்த பூனையோட பற்கள் வந்து ரொம்பவே வந்து கெட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாராம். இந்த உலகத்தில் வந்து நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. அவங்கவுங்க எப்படி நடந்துக்கிறாங்கங்கிறத பொறுத்து தான் நல்லதா கெட்டதாங்கிறது தெரியும். அதனால் நம்ம எப்போவுமே வந்து நல்லதே செய்யணும், நல்லதே நடக்கும்னு நினைக்கணும், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நல்லதே பேசணும். ஸோ இந்த 3 விஷயங்களை செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் வந்து 90% நல்லதே நடக்கும் அப்படின்னு இந்த கதை மூலமாக சொல்ல வராங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த நம்ம மனசில் எடுத்துப்போம். இந்த புத்தாண்டில் நல்ல விஷயங்கள் செஞ்சு நல்லதே எல்லாருக்கும் நினைப்போம். நல்லதே நமக்கும் நடக்கும். ஹாப்பி நியூ இயர். பாய்.